ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் படிச்சிட்டிங்களா? ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பாடம் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். சரிங்களா? இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா 10லேயே இருக்கும். இதில் கொடுக்காத நிறைய தகவல்கள் 10ல் கொடுத்துருப்பாங்க, 10ல் கொடுக்காத சில தகவல்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10ல் வரும்போது அதில் என்ன இதில் இல்லாத தகவல்லாம் முக்கியமாக படிச்சிங்க. சரிங்களா? இந்த புத்தகம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பாடத்தில் இருந்து மட்டும்தான் இந்த கேள்விகள் எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு கேள்வி, மகாத்மா காந்தியடிகள் பிறந்த ஆண்டு. ஸோ பிறந்த நாள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அன்றைக்கி லீவு. வருஷம் என்னது? வெரி குட், என்னது? 1869. சரிங்களா? ஸோ 10ல் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், அம்மா அப்பா யார், அவர் எப்போ வந்து கடல் கடந்து வெளிநாட்டுக்கு படிக்க போனார், மறுபடியும் எப்போ ரிட்டர்ன் வந்தார், மறுபடியும் எப்போ உள்ள தென்னாப்பிரிக்கா போனாருங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க தெளிவாக. ஆனால் இந்த பாடத்தில் அது இருக்காது. ஸோ நீங்கள் அந்த பாடம் போகும்போது அந்த தகவலையும் படிச்சுங்க. 69ல் பிறந்திருப்பார், 93ல் படிக்க போயிருப்பார், மறுபடியும் வந்திருப்பார். சரிங்களா? 888ல் வந்திருப்பார். வந்துட்டு இங்கே மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார், எதுவும் கிடச்சிருக்காது. அப்போ தான் ஒரு குஜராத்தி நிறுவனம் தென்னாப்பிரிக்காவை கூப்பிட்ருக்கோம், அங்கே போயிருப்பார். அங்கே போயிட்டு 20 வருஷம் கழிச்சு தான் இந்தியா வருவார். சரிங்களா? அந்த தகவல்கள் அவங்க அப்பா யார், எங்கே பிறந்தாருங்கெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்துங்க. சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? குரூப் 4ல் ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல் ஒரு கேள்வி வந்துச்சு. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. வெரி குட். இது ஜனவரி 9, 1915. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிரவாசிய பாரதிய டே அப்படின்னு சொல்லுவாங்க, பாரதிய பிரவேசி டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மோடி கவர்மெண்ட்டில் அது நல்லாவே கொண்டாடுவாங்க, வருஷம் கொண்டாடுறாங்க. அது எதை பேஸ் பண்ணி கொண்டாடுறாங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவிலேருந்து காந்தியடிகள் இந்தியா திரும்பிய நாளான ஜனவரி 9 கொண்டாடுறாங்க. ஸோ இந்த கேள்வியிலேருந்து அந்த கேள்வி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வி லோ ஸ்டாண்டர்டு பொருளியலில் இருக்குது. சரிங்களா? ஜனவரி 9 ரொம்ப முக்கியமான ஒரு நாள், வருஷமும் ரொம்ப முக்கியம். அடுத்து, மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கீழ்கண்டவரில் யார்? அடிக்கடி டிஎன்பிசி தேர்வில் கேட்டு அடித்து துவச்ச கொஸ்டின், யோசிக்கக்கூடாது. எது? வெரி குட், ஆப்ஷன் பி, கோபாலகிருஷ்ண கோகலே. அதாவது காந்தியடிகள் இந்தியா திரும்பினார் இல்லையா 1915, அதுக்கு முன்னாடியே கோபாலகிருஷ்ண கோகலேயோட இவர் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்டில் இருந்திருப்பார். இவர் இந்தியா திரும்பின உடனே கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்லுவார், நீங்கள் வந்து இந்தியா தென்னாப்பிரிக்காவில் 20 வருஷம் இருந்துட்டு நிறைய மனித சேவைகள் ஆட்டிட்டு இங்கே வந்திருக்கீங்க, இந்தியாவிலையும் அந்த மாதிரியான தேவைகள் வந்து தேவைப்படுது, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நம்ம மக்கள் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இவரோட வழிகாட்டுதலின் பேர் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், காந்தியடிகள் இந்தியா முழுமைக்கும் சுற்றிருப்பார். அப்போ தான் அவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ அவர் மதுரை வந்திருப்பார். மதுரை வந்தப்போ தான் அவரோட உடையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது தமிழகத்தில் இருக்கிற ஒரு மதுரையில் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு வேட்டி மட்டும் கட்டி சுற்றிட்டு இருப்பாங்க. இவர் நீளமான கோட்டு, ஏன்னா குஜராத் கல்ச்சர் பிரகாரம் நீளமான கோட்டு, அங்கி, தலப்பாகைலாம் கட்டியிருப்பார். என்னோட இந்திய மக்கள் இடுப்பில் வெறும் துண்டோடு கட்டி சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு இவ்வளோ துணி தேவையான அன்னையிலேருந்து அவர் மேலே சட்டை போட மாட்டார், சாவர வரைக்கும் சட்டை போடாமையே செத்தார். ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் தான் சொல்லியிருப்பார் இந்தியா முழுமைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார், மகாத்மா காந்தி அவரை தன்னோட அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். என்னோட அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து, சம்ரான் இயக்கம். சம்ரான், கேதா, அகமதாபாத், இது ரொம்ப முக்கியம், அடுத்தடுத்து வரும். வெரி குட், 1917. ரொம்ப காமனான கொஸ்டின், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ அடுத்து 1905ஆம் ஆண்டு இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்த இந்திய பணியாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக காந்தியடிகள் இருந்திருப்பார். ஸோ அப்போ தோற்றுவித்தவர் யார்? அவரோட அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இதில் இருக்கிற கான்டாக்ட் மூலமாக தான் அவர் சம்ரானுக்கே வந்திருப்பார். சரிங்களா? அடுத்து 1919ஆம் ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் போது மத்திய சட்டப்பேரவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை? மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம்னு சொல்லுவாங்க, சில சமயம் 1919 இந்திய கவுன்சில் சட்டம்னு சொல்லுவாங்க, 1935 சட்டத்தையும் இந்திய அரசு சட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 1919 இந்திய கவுன்சில் சட்டம்னு ஒரு பேர் இருக்குது, அது நோட் பண்ணி வச்சுங்க. வெரி குட். எத்தனை? 144 உறுப்பினர்கள்.
சரியா? அடுத்து நாமசூத்ரா இயக்கம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? நாமசூத்ரா இயக்கம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? 4 இயக்கம் இருக்கும். நாமசூத்ரா, ஆதி தர்மா, சத்யஜோதக்கு. வெரி குட். எங்க? மேற்கு வங்காளம். ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். ஜோதிராவ் பூலேவின் குலாம்கிரி. குலாம்கிரினா என்ன? அடிமைத்தனம்னு அர்த்தம். இந்த குலாம்கிரி நாவல் அந்த அந்த புத்தகம் எப்ப வெளிவந்தது? வெரி குட். 1872. சரிங்களா? அடுத்து பிராமண அல்லாதோரின் இயக்கமாக பிராமணோதோ பரிஷத் என்னும் அமைப்பு கீழ்கண்ணும் எந்த மாநிலத்தில் தோன்றியது? பிராமண அல்லாதோர் இயக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு. ஸோ பிராமண அல்லாதோரின் இயக்கமாக அந்த இயக்கத்தோட பேர் என்னது? பிராமணதோ பரிஷத். எங்க தோன்றியது? மும்பை. இப்ப மும்பை, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பம்பாய். சரிங்களா? ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம், பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் திருத்தப்பட்ட வடிவம். வெரி குட். 1919. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி. சரிங்களா? அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்வினையாக ரவீந்திரநாத் தாகூர் பிரிட்டிஷ் வைஸ்ராய்க்கு எதிர்ப்பு கடிதத்தை எப்போது அனுப்பினார்? அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு பட்டத்தை திறந்துட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பாரு. மனிதர்களாக கூட மதிக்க முடியாத எனது மக்கள் மதிப்பிழந்ததை காணும்போது இந்த பட்டம் அவமானத்தின் சின்னமாக எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். மே 31, மே 19, 1919 சொல்லிட்டு அந்த பட்டத்தை திருப்பி கொடுத்துருவார். கீழே குறிப்பிட்ட தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர். வெரி குட். யாரு? ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி. அவர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்திருப்பார். ஸோ அவர் சுயராஜ்ய கட்சியில் இணைஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா அவர் காந்தியோட ஃபாலோவர். அம்பேத்கர் எத்தனை கட்சிகளை ஆரம்பித்தார்? ரொம்ப முக்கியங்க. அவர் நிறைய பத்திரிகைகள் நடத்தியிருப்பார், நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்பார், நிறைய அமைப்புகள் ஏற்படுத்தியிருப்பார். அமைப்புகள் வேற, கட்சிகள் வேற. ஸோ கட்சின்னு ஆரம்பித்தது அவர் 2 கட்சி. வெரி குட். 2 கட்சி. ஆப்ஷன் ஏ 2. மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே ஏற்படுத்தப்பட்ட பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? ஆண்டு சொல்லிவிடுவீங்க. 2ஆம் வட்டமேசை மாநாடு அந்த சமயத்தில் 1932. டேட்டு? ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. செப்டம்பர் 24 புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கூகுள் ரெக்கார்ட் பிரகாரம் செப்டம்பர் 24 தான். ஒருவேளை டேட்டு கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 24 தான் போடணும். இல்லை மாதம் மட்டும் கேட்டாங்கன்னா செப்டம்பரை போட்டு வந்துருங்க. சரிங்களா? அடுத்து டாக்டர் அம்பேத்கர் கீழ்காணும் எந்த மாநில சட்டப்பேரவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸோ அம்பேத்கர் எந்த மாவட்டத்தை மாநிலத்தை சேர்ந்தவர்? அம்பவாதே அப்படிங்கிற ஒரு மாவட்டம், மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஸோ அங்கே இருக்கிற மாநில சட்டப்பேரவைக்கு தான் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க? தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 2வது வட்டமேசை மாநாடில் காங்கிரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார்? 2வது வட்டமேசை மாநாடில் காங்கிரசின் பிரதிநிதியாக யார் கலந்துக்கிட்டான்? ஒரே ஒரு மாநாட்டில் தான் அவர் கலந்துருப்பார், காந்தியடிகள். 3 வட்டமேசை மாநாட்டில் இந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் தான் கலந்துருப்பார். அதுவும் ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாமல் போயிருக்கும். சட்டமறுப்பு இயக்கம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது? வெரி குட். ஆப்ஷன் பி 1934. 31 அப்படியே செயலிலேருந்து 34 வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? புக்கில் கொடுத்துருப்பான். மாநில சட்டப்பேரவைக்குள் எந்த ஆண்டு பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் வெடிகுண்டு வீசினார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். மீரட் சதிவிலக்கு.
சரிங்களா? வெரி குட். எது? 1929. மீரட்டா லாகூரா? மீரட் சதி வழக்குன்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? 1927ஆம் ஆண்டு காங்கிரஸ் வருடாந்திர மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது? கடைசியா தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்திருக்கும். 3வது மாநாடு 1985, 6, 7வதுக்கு அப்புறம் 1927வது கடைசி மாநாடு. கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் 7 மாநாடு நடந்திருக்கோம்ல, கடைசியாக நடந்தது சென்னையில் தான். ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்ட மாநாடு. ரொம்ப முக்கியமான மாநாடு. ஸோ இந்த மாநாடை பற்றி நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த அந்த பகுதியை நல்லா படிச்சிங்க, தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மூக் நாயக். நாயக் அப்படின்னா தலைவர்னு அர்த்தம். மூக் நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படிங்கிற மீனிங் கொண்ட பத்திரிகையை நடத்தியவர் யார்? வெரி குட். யாரு? அம்பேத்கர். சரிங்களா? அம்பேத்கர் நடத்திய பத்திரிகையோட பேர் என்ன? மூக் நாயக். அம்பேத்கர் நிறைய பத்திரிகைகள் நடத்தியிருப்பார். சரிங்களா? ஸோ 1920 மூக் நாயக் நடத்தியிருப்பார். பகிஷ்கரித் பாரத், சரியா, இந்தியாவில் ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார் 1927. ஜனதானா என்ன? மக்கள் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார். அதே மாதிரி பிரபுதா பாரத், விழித்தெழு இந்தியா, ஒரு விழித்தெழுந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை 1956 சாவதுக்கு முன்னாடி நடத்தியிருப்பார். சரிங்களா? அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 பத்திரிகை நடத்தியிருப்பார். 4 பத்திரிகை நோட் பண்ணி வச்சுங்க. மூக் நாயக் ஒன்று, பகிஷ்கரித் பாரத் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, ஜனதா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, பிரபுதா பாரத் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை. சரிங்களா? வருஷ நாவல்னா கூட நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சில தகவல்கள் தெரிய வரும். சரியா? அடுத்து, எந்த ஆண்டு வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது? பிரித்தாளும் கொள்கையோட ஒரு மாடுலர் வெர்ஷன் அவங்களது வகுப்பு வாரி ஒதுக்கீடு. வெரி குட். 1932 2ஆம் வட்டமேசை மாநாடு, பூனா ஒப்பந்தம், வகுப்பு வாரி ஒதுக்கீடு எல்லாம் இதே வருஷம் தான். சரிங்களா? எந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார்? ஸோ இது காந்தி பற்றி பாடமாக இருந்தாலும் தனியாக அம்பேத்கரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அம்பேத்கரும் அவரின் கட்சி அரசியலும்னு சொல்லிட்டு. வெரி குட். 1942வது வருஷம். ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கலாம். பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக ஆங்கிலேய அரசாங்கம் இவரை நியமிச்சிருக்கும். சரியா? அடுத்து 1923ஆம் ஆண்டு மோதிலால் நேரு மற்றும் CR தாஸ் ஆகிய இருவரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. 23னாவே எந்த கட்சி? வெரி குட். சுயராஜ்ய கட்சி. யாராரு? நேருவோட அப்பாவும் சித்தரஞ்சன் தாஸ், CR தாஸ் அல்லது சித்தரஞ்சன் தாஸ். கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு? கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 17. 1918ங்க. சம்ரான் கேதார். இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். சரியா? கேதா போராட்டத்தின் போது மகாத்மா காந்தியடிகள் கீழ்கண்டவரில் யாரிடம் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார்? வெரி குட். யார்? விதல்பாய் பட்டேல். விதல்பாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, இந்தியாவின் இரும்பு மனிதர், அவரோட எல்டர் பிரதர், அண்ணன். சரிங்களா? சுயராஜ்ய கட்சியில் இவரும் ஒரு கோ-ஃபவுண்டர். ஒருவேளை சுயராஜ்ய கட்சியில் மோதிலால் நேரு ப்ளஸ் CR தாஸோட இன்னொருத்தர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா விதல்பாய் பட்டேலை நீங்கள் ஈஸியாக போடலாம். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. 1918ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சிறப்பு அமர்வு எந்த இடத்தில் நடைபெற்றது? 1918ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு அமர்வு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. வெரி குட். எங்க? பம்பாய். இங்க பம்பாய்.
வாக்குரிமை கீழ்காணும் எந்த காலகட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? வாக்குரிமை அரசியல், வாக்கு போட்டு மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க? 1880களில். இப்போ 1880. சரியா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த தினம் எப்ப? ஜாலியன் வாலாபாக்கு சரிங்களா, சிலதெல்லாம் தண்டி யாத்திரைக்கான டேட்டு, அதெல்லாம் மறக்கவே மறக்கக்கூடாது. குழப்பும் ஞாபகம் வச்சுங்க. ஏப்ரல் 13, 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக உத்தம் சிங் ஜெனரல் டயரை எந்த ஆண்டு கொலை செய்தார்? ஜாலியன் வாலாபாக்க நேரில் பார்த்த ஒரு சின்ன வயசு பையன் என்ன பண்ணுவான், வளர்ந்து பெருசாகி அந்த கொலைக்கு காரணமான ஜெனரல் டயரை இங்கிலாந்துலேயே போய் சுட்டு கொண்டுருவான். ஒரு முக்கியமான சட்டமன்றத்திலே சுட்டு கொள்வார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா உத்தம் சிங். எத்தனை வருஷம் கழித்து பழி வாங்கியிருக்கார்? 19ல் நடந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் கழித்து சுட்டு கொண்டிருப்பார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சரிங்களா? அவரோட பேர் என்ன? உத்தம் சிங். இவர் பேரில் ஒரு படம் கூட வந்துச்சு. உத்தம் அப்படிங்கிற பேரில் ஒரு படம் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக, போன வருஷத்தில் நினைக்கிறேன். சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கம் தோன்றிய நாள் கீழ்கண்டவற்றுள் எது? ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட். ஓகே, டேட்டு ஆகஸ்டோட கடைசி நாள். கரெக்ட். ஆப்ஷன் டி, ஆகஸ்ட் 31. புக்கில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? வேல்ஸ் இளவரசர் இந்தியாவின் பல நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்டது. வேல்ஸ் இளவரசரோட பயணத்தோட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிஎன்பிசி தேர்வுகளில் 2-3 தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. பயணம் எப்போ மேற்கொண்டார், அவர் பயணத்திற்கு எதிர்ப்பு எப்போ நடந்துச்சு, எப்போ நிராகரிப்பது, எல்லாம் ஒரே வருஷம்தான். எப்போ? 1921. சரிங்களா? அதாவது வேல்ஸ் இளவரசர் வேற, வேவல் வேற. சரிங்களா? வேல்ஸ் இளவரசருங்கிறது இங்கிலாந்தோட அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், இளவரசர். வேவல் அப்படிங்கிறவர் இந்தியாவோட அரசு பிரதிநிதி. சரிங்களா? ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க போவதாக காந்தியடிகள் எந்த ஆண்டு அறிவித்தார்? வெரி குட். எப்போ? 1922 பிப்ரவரி. 20ல் என்ன ஆரம்பிச்சிருக்காரு? ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? 20ல் அதோட ஹிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா, அதை தொடர்ந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை 22 பிப்ரவரியில் பர்தோலியில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதற்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த சட்ட மறுப்பு இயக்கம் வித்ரா பண்ணப்படும். சரிங்களா? அல்லூரி சீதாராமராஜு எந்த தலைமையில் எந்த இடத்தில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர்? இப்போலாம் நிறைய தெலுங்கு படங்கள்லாம் அல்லூரி சீதாராமராஜோட பேரை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்? ஆந்திரா பகுதியை சேர்ந்தவர். அதாவது கவர்மெண்ட்டில் ஒரு இதாக தான் இருப்பார், அந்த காட்டுக்கு வனக்காவலராக தான் வந்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்க பிரிட்டிஷ் பண்ணுற கொடுமை தாங்க முடியாமல் பழங்குடியினருக்கு ஆதரவாக பயங்கரமாக கிளர்ச்சி பண்ணியிருப்பார். அவரை கொன்றுவாங்க, கொன்று தியாகி ஆகிடுவார் அவர். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. சௌரி சௌரா என்னும் இடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின். கோரக்பூர் எங்கே இருக்கு? உத்தரகாண்டா? உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல தான் சௌரி சௌரா சம்பவம் நடக்கும். சரிங்களா? சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர், சரிங்களா, ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் என்று அழைக்கப்பட்ட குழுவில் தமிழகத்திலிருந்து இணைந்தவர். சுயராஜ்ய கட்சியில் தமிழகத்தில் நிறுவியவர் யார்? அப்படி இல்லைன்னா ப்ரோ சேஞ்சஸோட உறுப்பினராக தமிழகத்திலிருந்து இணைந்தவர் யார்? காமராஜர் அவர்களோட அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள். காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதனால தான் சத்தியமூர்த்தி பவன் இருக்குது தமிழ்நாட்டில்.
கக்கோரி சதித்திட்ட வழக்கில் கீழ்கண்டவற்றுள் யாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது? லாஸ்டா நடந்த குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ராம் பிஸ்மில் அஸ்பகுல்லா 2 3. கேள்வி என்ன வந்துச்சு அப்படின்னா, கக்கோரி சதித்திட்ட வழக்கு ராம் பிஸ்மிஸ் மற்றும் அஸ்புல்லாவுக்கு எந்த வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது, மரண தண்டனை வழங்கப்பட்டதுன்னு கீழே கொடுத்து கக்கோரி சதித்திட்ட விளக்கு, லாகூர் சதித்திட்ட விளக்கு, மீரட் சதித்திட்ட விளக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தான். அலிப்பூர் குண்டு வெடிப்பெல்லாம் கொடுத்துருந்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வருஷம் என்ன, யார் சம்மந்தப்பட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் கீழ்கண்டவற்றில் யார்? 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர்களில் கீழ்கண்டவரில் யார்? ஸோ 27 28லாம் என்ன ஆகும், காங்கிரஸ்லேயே இடதுசாரி சிந்தனைகள் அதிகமாகிட்டே போகும். இடதுசாரி சிந்தனைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காந்தியடிகளை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இளைஞர்களாக இருந்த ஜவஹர்லால் நேரு, அப்புறம் அவரோட சேர்ந்து சுபாஷ் சந்திர போஸ். இவங்களை சாந்திப்படுத்தும் விதமாக என்ன பண்ணுவாங்க, இடதுசாரியை சேர்ந்த அப்போ ஜவஹர்லால் நேருக்கு கொஞ்சம் சின்ன வயசு, அவரை அந்த மாநாட்டில் தலைமை போட்டுருவாங்க இடதுசாரிகளை சாந்தப்படுத்தும் விதமாக. ஸோ அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, சுயராஜ்யம் வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மூவர்ண கொடி ஏற்றுவாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான மாநாடு. காந்தியடிகள் எந்த மாநாடு தலைமை வகித்தார்? சர்தார் வல்லபாய் பட்டேலு, அம்பேத்கர், சரிங்களா, இவங்க 3 பேர், அப்புறம் மோதிலால் நேரு. இதெல்லாம் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, அன்னி பேசண்ட்டு. இவங்கெல்லாம் தனித்தனியாக எழுதி வச்சிங்க. சரிங்களா. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? வெரி குட். 1931 மார்ச் 5. சரிங்களா. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் கீழ்கண்டவற்றில் யார்? கரெக்டாக பார்த்து போடணும். அதுதான் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி ஹச்சே தான். என்ன சொல்லியிருப்பாரு, சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு வந்தவங்களுக்கு யாரும் தண்ணி கிண்ணி சாப்பாடு கொடுத்துடக்கூடாது, கொடுத்துனீங்கன்னா நீங்கள் தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் அந்த ஏன்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாமல் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. சரியா. அடுத்து, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வாதிட்டவர் யார்? யாராக இருக்க முடியும்? ஒரே தலைவர் தான், அம்பேத்கர். இங்கே பாருங்க, பெரியார் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. தனி தொகுதிகள், இடஒதுக்கீடு அப்படின்னு வாதாடி வாங்கினது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தின் தண்டி யாத்திரையின் போது அவருடன் பயணித்த தொண்டர்களின் எண்ணிக்கை, ஆக்சுவலாக அவரோட எத்தனை பேர் பயணிச்சிருப்பாங்க? லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு பின்னாடி வந்திருப்பாங்க. ஆனால் அவர் எத்தனை பேரோட ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 72 74ன்னு ஆப்ஷன்லாம் வரும், குழப்புற மாதிரி. 78 மறந்துடாதீங்க. 78. எத்தனை கிலோமீட்டர் நடந்தார், எத்தனை வயசில் நடந்தார், எந்த வருஷம் டு எந்த வருஷம் எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும், கிட்டத்தட்ட 1 மாதம் நடைபயணம் பண்ணியிருப்பார். இந்த டேட்டு வந்து உங்களுக்கு பயங்கரமாக குழப்பம். சரிங்களா. அது ஏதாவது ஷார்ட்கட் வச்சோ இல்லை ஏதாவது எழுதி வச்சோ மனப்பாடம் பண்ணிங்க. சரிங்களா. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக இருந்தது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த இயக்கத்தை முடிவை குறிப்பதாக இருந்தது? சட்டமறுப்பு இயக்கம். ஸோ 1931 அது அப்படியே இது வந்து 32 மேலே பார்த்தோம்ல, அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுற்றதாக அறிவிக்கப்படும். சரியா. சாரி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? வெரி குட். யார்? ராஜாஜி. சரிங்களா. இதுவும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விதான். கீழ்கண்டம் எந்த நாளில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது?
லாகூரில் 1929 டிசம்பர் 31. மறந்துடாதீங்க. நிறைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தல்களில் சுயராஜ்ய கட்சி 101 இடங்களில் போட்டியிட்டு எத்தனை இடங்களை கைப்பற்றியது? (42 இடங்கள். 3 வருஷம் தான் இதோட பீரியடு. 23 ஆரம்பித்து 26 முடிஞ்சிடும். 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டு நிறைய மாற்றத்துக்காக குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களோட எதுக்குன்னே தெரியாமல் சில வேலையெல்லாம் பண்ணி கட்சி அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இருந்தாலும் அந்த காந்தியடிகள் சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறம் கைது பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு 3-4 வருஷம் உள்ளே வச்சுருவாங்க அவரை. கிட்டத்தட்ட 22 கைது பண்ணி 26 தான் விடுவாங்க. 6 வருஷம் உள்ளே வச்சுருவாங்க கிட்டத்தட்ட. சரிங்களா? 6 வருஷமோ 4 வருஷமோ உள்ளே வச்சுருவாங்க. அது வரைக்கும் காங்கிரஸை ஓரளவுக்கு உயிர்ப்பாக வச்சுக்கிட்டது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயராஜ்ய கட்சியோட மூமெண்ட் தான். சட்டப்பேரவையின் நுழைவை எதிர்த்து மற்றொரு குழுவிற்கு தலைமை ஏற்றவர்களில் அல்லாதவர் கீழ்கண்டவற்றில் யார்? அதாவது சுயராஜ்ய கட்சி சட்டக்குழுவுக்கு தலைமையேற்றிருக்குமா, அதற்கு இன்னொரு குழு ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். அந்த குழுவில் இல்லாதவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஏன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி அவர்கள் இந்த 3 தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரோ சேஞ்சஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. எந்த சம்பவத்திற்கு பின் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக காந்திஜி அறிவித்தார்? சௌரி சௌரா சம்பவம். 22 பேர்த்த போட்டு எரிச்சு விடுவாங்க. சரிங்களா? எத்தனை பேரை எரிச்சாங்கலாம் கேள்வி வந்திருக்கு. எத்தனை பேர்? 22 போலீஸ்காரங்க. சௌரி சௌரா சம்பவத்திற்கு பின் மகாத்மா காந்தியடிகள் எத்தனை ஆண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டார்? 22ல் உள்ள போயிருப்பார், 28ல் தான் வெளியே வருவார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள். இந்த 6 ஆண்டுகளில் ஒரு 3-4 ஆண்டுகள் சுயராஜ்ய கட்சி அப்படியே காங்கிரஸ் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கும். சரிங்களா? மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தம் கீழ்காணும் எந்த துறைகள் ஆங்கிலேய அதிகாரிகளின் வசம் ஒப்படைக்கப்பட்டது? மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சட்டம் 1919 இரட்டை ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இரட்டை ஆட்சி அப்படின்னா டம்மியாக ஒருத்தங்களை வச்சுக்கிறது, மேலே உண்மையான அதிகாரம் வேறவங்கிட்ட இருக்கிறது. ஸோ இந்த வெள்ளைக்காரங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, பணம் வரதையும் பவர் வரதையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. சர்வீஸாக இருக்கு இல்லையா? சரிங்களா? இது பார்த்துட்டோம் அப்படின்னா நிதி, சட்டம், ஒழுங்கு இதை ரெண்டையும் அவங்க கையில் வச்சுப்பாங்க. சரிங்களா? ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள்னு. இதில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய, எந்த லாபமும் இல்லாத துறைகளான கல்வி, சுகாதாரம், சரிங்களா, சீர்திருத்த பணிகள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. இவனுங்க கையில் பவர் மட்டும் வச்சுக்குவானுங்க. ஜஸ்டிஸ், நீதி நான் தான் கொடுப்பேன், சட்டம் ஒழுங்கு என் கையில் தான் இருக்கும், நான் தான் சட்டம் போடுவேன், நான் தான் அதை வந்து போலீஸாகவும் இருந்து பார்த்துக்குவேன், அடிப்பேன் யார் வேண்டாலும். பட் கல்வி, சுகாதாரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இதுக்கு பேர் சீர்திருத்த சட்டமா? கேவலமான சட்டம். கோபாலகிருஷ்ண கோகலே உருவாக்கிய இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ரொம்ப முக்கியம். சென்னையிலே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். மும்பையில் இருக்கும், சென்னையில் இருக்கும், பூனாவில் இருக்கும். ஆனால் தலைமையகம் எங்கே? வெரி குட். எங்க? பூனே. சரிங்களா? அதாவது இந்த அடித்தட்டு மக்களுக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம், முதல் சங்கம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய பணியாளர் சங்கம். சரியா? அம்பேத்கர் சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளை எந்த இடத்தில் பயின்றார்? அவர் போனது எங்கே போயிருப்பார்? பொருளாதாரம் படிக்க தான் ஸ்டார்டிங்கில் போயிருப்பார். அதற்கப்புறம் தான் சட்ட மேதையாக உருவாவார். ஸோ லண்டன். சரிங்களா? கிலாபத் அவர் அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தையும் படிச்சிருப்பார், லண்டன்லேயும் படிச்சிருப்பார். சரிங்களா? ஸோ சட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் குழம்பக்கூடாது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சட்டம் வந்துருச்சு, அதற்கப்புறம் பொருளாதாரம் வந்துருச்சு.
அமெரிக்காவில் கொலம்பியாவில் பொருளாதாரத்திற்கான பட்டங்கள் தான் வாங்குவார். சட்டம் எங்கே போய் படிப்பார்? லண்டனில் தான் போய் படிப்பார். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். கிலாபத் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் கீழ்கண்டவற்றில் யார்? ஒன்று ரெண்டா? ஸோ அதுக்கு தான் அந்த கேள்வி எடுத்துகிட்டு வந்தது. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தும் முக்கியமான தலைவர் தான். அது ஆரம்பித்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மௌலானா சௌகத் அலி, மௌலானா முகமது அலி. சரிங்களா? ஆனால் முக்கியமான தலைவர்னு கேட்டால் அபுல் கலாம் ஆசாத்தும் உள்ளே வருவார். சரிங்களா? இந்த அபுல் கலாம் ஆசாத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் தான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய நேஷனல் காங்கிரஸோட செஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் மாநாடு நடக்குது இல்லையா, அதில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட யங்கஸ்ட் பர்சன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான், ஆசாத் தான். சரிங்களா? அப்போ அவர் வந்து ஒரு 30-35 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 1923 நடந்த ஒரு காங்கிரஸ் செஷனில். நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களில் கீழ்கண்டவற்றில் எது தவறானது? படிங்க. இரட்டை ஆட்சியின் கீழ் மாகாண அரசுகளுக்கு நிர்வாகத்தில் அதிக பங்கு வழங்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கு நிதி போன்ற துறைகள் இந்திய பிரதிநிதிகளுக்கு மாற்றப்பட்டது. சிறப்பு அதிகாரங்களின் கீழ் அந்தந்த மாகாணங்களின் ஆளுநர்கள் அமைச்சர்களை அதிகாரம் செய்ய முடியும். சட்டம் ஒழுங்கு துறை ஆங்கிலேயர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் ஆளுநரின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்தனர். ஸோ இதை இப்போ தான் பார்த்தோம். என்னது? சட்டம் ஒழுங்கு நிதி யாரு கீழே இருந்துச்சு? வெள்ளைக்காரன் கீழே இல்லை, வெள்ளைக்காரன் கீழே இருந்துச்சு. இந்திய பிரதிநிதிகளுக்கு மாற்றப்படவில்லை. சரியா? ஸோ அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, பொறுத்துங்க. ஸோ நாமசூத்ரா நம்ம 2வது கேள்வியே பார்த்தோம். எங்கே? மேற்கு வங்கம். 2க்கு பி எங்கே இருக்குது? அவ்வளோதான். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துருச்சா? உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? போட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அடுத்தது ஏதாவது திராவிட இயக்கம், சத்யஜோத திராவிட இயக்கம். திராவிட இயக்கம்னா எங்கே வரும்? தமிழ்நாட்டில் வரும். ஓகே, 2 உங்களுக்கு இதாகுது, போட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? யாரை கைது செய்ததற்காக ஜாலியன் வாலாபாக் இடத்தில் மக்கள் அமைதியாக கூடி போராட்டம் நடத்தினர்? ஏப்ரல் 13. சரிங்களா? 9 கைது பண்ணியிருப்பாங்க. 9ஓ 11ஓ கைது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எதிர்த்து சத்யபால், சாய்புதீன் கிச்லு. சரிங்களா? அடுத்து துருக்கி மக்கள் யாருடைய தலைமையில் கிளர்ந்தெழுந்து சுல்தானிடம் அரசியல் அதிகாரத்தை பறித்து காலிபா நடைமுறையை ரத்து செய்தனர்? முஸ்தபா கமால் பாஷா. ஸோ முஸ்தபா கமால் பாஷா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் ஒரு 10th பாடத்தில் ஒரு பேர் மென்ஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? சௌரி சௌரா பொறுத்துங்க. ஆப்ஷன் ஏ சௌரி சௌரா ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தம். தண்டி அவுரி விவசாயிகளின் தண்டி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம். தண்டி யாத்திரை. சம்ரான அவுரி விவசாயிகள், கேதா விவசாயிகள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான குழப்பக்கூடிய ஒரு பொறுத்துக. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. ஸோ காந்தியடிகள் 21 நாள்கள் உண்ணாவிரதத்தினை கீழ்காணும் எந்த நோக்கத்திற்காக மேற்கொண்டார்? காந்தியடிகள் அவரோட எதிர்ப்பை காட்டுறதுனா என்ன பண்ணுவார்? டப்புன்னு உண்ணாவிரதத்தில் உட்காந்துக்குவார். ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு 21 நாள் உண்ணாவிரதம் போட்டுருவார். எதை இது பண்ணி? மதவாத போக்கினை கண்டித்து.
காங்கிரஸ்குள்ளேயும் வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட மதவாத போக்கு போயிட்டுருக்கும். அது என்ன பண்ணுவார் இவர், வெளியே வந்தோன்னே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க டப்புன்னு ஒரு 21 நாள் உண்ணாவிரதம் போட்டுருவார். இதே மாதிரி வகுப்பு வாரி இட ஒதுக்கீடுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஏரவாட சிறையில் ஒரு 21 நாள் உண்ணாவிரதம் இருப்பார். சரிங்களா? அதுக்கு தான் அவரை இது பண்ணுறதா வந்து என்ன பண்ணுவாங்க, பூனே ஒப்பந்தம் போடுவாங்க. சரிங்களா? அடுத்து, பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? ஆப்ஷன் பியா? இல்லை. பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜினால்டு கிடையாது. 2 பேருமே ஓடையர் தான் முடியும். அவர் பேர் மைக்கேல் ஓடையர். யார்? பஞ்சாபோட துணைநிலை ஆளுநர். அதோட அந்த இராணுவ அதிகாரி தான் யார்? ரெஜினால்டு ஓடையர். அவர் தான் சுட்டு கொண்டவர் மக்களை. இவரை தான் உத்தம் சிங் சுட்டு கொண்டிருப்பார். ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு காலநிலைகளை வரிசைப்படுத்துங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அமிர்தசரஸ் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்கும் சட்டம் ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. சௌரி சௌரான் முறை சம்பவம் குறித்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது. கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது. வருஷம் கொடுக்கல, நிகழ்வுகளை மட்டும் கொடுத்து பொறுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ எந்தெந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு முதல்ல டேட்டை நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, யோசிச்சிங்கன்னா இதை போட்டு போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது, ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரவுலட் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 1919. சரிங்களா? அதை எதிர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ரெண்டும் ஒரே வருஷம்தான். சரிங்களா? இது ஏப்ரல் 13 நடக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லையோ மார்ச்லேயோ கொண்டு வருவாங்க. ஸோ ஏப்ரல் ஸ்டார்டிங்கு இல்லை மார்ச்லேயோ கொண்டு வருவாங்க ரவுலட் சட்டம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிப்பார். அந்த சம்பவம் ஜாலியன் வாலாபாக் சம்பவம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், 1920 இவர் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவார். நல்லா போயிட்டுருக்கிறப்ப சௌரி சௌரா சம்பவம் 1922 ஏப்ரலில் நடக்கும், பிப்ரவரியில் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவார், நிறுத்திடுவார். ஸோ இது ஃபஸ்ட்டு ரவுலட் சட்டம், அதை தொடர்ந்து தாக்குதல், அதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம், அதை தொடர்ந்து சௌரி சௌரா சம்பவம். ஸோ ஆப்ஷன் 2, 1, 4, 3 இந்த மாதிரி கொடுக்கும்போது, சரிங்களா, இது ஒரே வருஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் டப்புன்னு போட்டு போயிடலாம். ஒரே வருஷத்தில் 2 சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தில் எது முன்ன பின்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுடணும். சரிங்களா? பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படுத்து. ஸோ இதுவும் அப்படிதான். பிராமணர் அல்லாதோர் இயக்கம். பிராமணர் அல்லாதோர் இயக்கம்ங்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, 1916 ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? அப்போ ஃபஸ்ட் எடுத்துமே உங்களுக்கு என்ன வரும், 3 வரணும். 3 இங்கே இருக்குது, தப்புன்னு போட்டுருணும். இல்லை 2, 3 ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து பார்க்கணும். அடுத்து என்னது, ஃபஸ்ட் என்னது, சம்ரானு 1917, அதுக்கப்புறம் கேதா 1918, வேதாரண்யம் 1930. ஸோ வேதாரண்யம் தான் கடைசியாக வரணும். ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது, 2ஐயும் சேர்த்து போட்டு போயிடணும். இப்படியும் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக இருக்கணும். சரிங்களா? பின்வருவற்றுள் எது எவை சரியானவை அல்லது? காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர். சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது. 2வது வச்சமேலை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். எது தவறானதுன்னு கேட்குறாங்க, சரியானவே அல்லன்னு கேட்குறாங்க. எல்லாமே சரி மாதிரி இருக்கும். எது தவறு? 3 தான் தவறு. சைமன் குழுவை முஸ்லீம் லீக்கும் சேர்த்து தான் கோபேக் சைமன்னு சொல்லி பதாகை பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 7 பேர் கொண்ட குழுவில் இந்தியர் ஒருவரும் இல்லை, முஸ்லீமும் இல்லை. சரிங்களா?
ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை: பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல், உண்ணாவிரதங்கள் கடைபிடிப்பதை எதிர்த்தல், அரசுக்கு எதிரான சதிவேலைகளில் ஈடுபடுதல். ஒத்துழையாமை இயக்கத்தோட கூறுகள் என்ன? வெரி குட். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கிறது அவங்க விருப்பம், அதை எதுக்க மாட்டாங்க. சதி வேலையில் ஈடுபடக்கூடாது, ஏன்னா இது காந்தியடிகள் கொண்டு வந்தது. சத்தியாகிரகத்தை நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து 64வது கேள்வி. ரொம்ப முக்கியமான படங்க, அதனால தான் எவ்வளோ கேள்வி முக்கியமான கேள்வி எடுக்க முடியுமோ எடுத்திருக்கோம். சரிங்களா? இது 3/4 மணி நேரத்தை தாண்டி கூட போகும். பி.ஆர். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். ஆப்ஷன் ஏ போடக்கூடாது. கூற்று சரி, காரணம் தவறு. மகத் சத்தியாகிரகம் இந்து முஸ்லீமோட சண்டைக்குள்ளேயே அம்பேத்கர் வரமாட்டார். அம்பேத்கரோட மொத்த நோக்கம் எதை நோக்கி இருக்கும்? ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான விஷயங்கள் தான் இருக்கும். இந்து முஸ்லீமோட இதுலேயோ பிரிட்டிஷ் எதிர்க்கிற இதுலேயோ வரமாட்டார். பெரும்பாலும் அவர் பிரிட்டிஷோட கருத்தை நோக்கி தான் போவார். அவர் கேட்டது பூரா தன்னோட மக்களுக்கான நலன்கள் என்ன அப்படிங்கிறதான் கேட்டுக்கிட்டே இருப்பார். அஃப்கோர்ஸ் சுதந்திரத்துக்கோசரம் போராடி இருப்பார், ஆனால் இந்து முஸ்லீம் சண்டையெல்லாம் அவர் வரமாட்டார். அது மட்டும் இல்லாமல் மகத் சத்தியாகிரகம் டிஎன்பிசி தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? அந்த மகத் சத்தியாகிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மகர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு குளத்தில் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் அந்த குளத்தில் நீர் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ணுவார்? நிறைய பேரை திரட்டிக்கிட்டு போய் அந்த குளத்தில் நீர் எடுத்து குடிப்பார். ஸோ அதுதான் மகர் சத்தியாகிரகம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுங்க. 65 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. காரணம், மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் இது ஒரு பகுதியாகும். ஸோ இந்திய கவுன்சில் சட்டத்தோட சாராம்சம் என்ன? அந்த அமைச்சரவை குழுவில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியர்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது மிதவாதிகளுக்கு சப்போர்ட்டாக நடந்திருக்கும். விண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம், மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம். ஸோ இதோட நோக்கமே இதுதான். ஸோ கூற்றை சரியாக விளக்குகிறது. ஸோ அவங்க மிதவாதிகளை அரவணைச்சிக்குவாங்க, தீவிரவாதி தேசியங்களை பார்த்து தான் பயப்படுவாங்க பிரிட்டிஷ். கீழே குறிப்பிட்ட தலைவர்கள் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? மேலே ஒரு கேள்வி வந்திருக்கும். யாரு? ராஜாஜி. மேலே என்ன கொடுத்துருப்போம்? தொடர்புடைய தலைவர் யாருன்னு கொடுத்துருப்போம். இங்கே தொடர்பில்லாத தலைவர் யார்? ராஜாஜி. டப்புன்னு சத்தியமூர்த்தி போட்டு போகக்கூடாது. சரிங்களா? 3 பேருமே இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சிருப்பாங்க, இவர் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருப்பார். அதை சைமன் கமிஷன் ஏன் காங்கிரஸால் புறக்கணிக்கப்பட்டது? இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குவது குறித்து பரிந்துரை இல்லை, சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை, அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை, அது முழு சுதந்திரத்திற்கான வாக்குறுதியை கொண்டு இருக்கவில்லை. ஒரே ரீசன் தான், 7 பேர் கொண்ட குழுவில் ஒரு இந்தியர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ முஸ்லீம் லீக்கு காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து தான் எடுத்திருக்கும். காந்தியடிகள் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு? வெரி குட். மார்ச் 13 தொடங்கி ஏப்ரல் 6 போயிருப்பார். தொடங்கினதும் முடிஞ்சதும் வருஷமும் இடமும் எத்தனை மைல் எத்தனை தொண்டர்கள் எல்லாத்துலேருந்தும் கேள்விகள் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட் அது. ஏன்னா அதிக மக்கள் கலந்துக்கிட்டது எதுன்னு பார்த்திங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா பொறுத்துங்க. பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு, சுதந்திர தொழிலாளர் கட்சி. மேலே நாம் பார்த்தோம் இல்லையா, அம்பேத்கர் ஆரம்பித்த 2 கட்சிகள். ஸோ ஆப்ஷன் என்ன? ஸோ 2-1-43. 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சி, 1942 பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு. ரெண்டும் யார் தொடங்குது? அம்பேத்கர். ரொம்ப முக்கியம். 1916 இந்தியாவில் ஜாதிகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை ரிலீஸ் பண்ணியிருப்பார். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்திருக்கும், வட்டமேசை மாநாடு வருஷம். சரியா?
சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க போவதாக காந்தியடிகள் எந்த இடத்தில் அறிவித்தார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் மேலே சொல்லியிருப்பேன். வெரி குட், பர்தோலி. அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதும் எந்த இடம்? பர்தோலி தான். சரிங்களா? அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அமைப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸ் மாநாடு எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை நிறுவலாம் அப்படின்னு சொல்லி. கடைசி கேள்விங்க. வெரி குட், நாக்பூர். இந்த கேள்வி எங்க இருந்துமே எந்த ஒரு மெட்டீரியலுமே நீங்க பார்க்க முடியாது, சில கேள்விகள்லாம். ஏன்னா ரொம்ப டீப்பா நம்ம எடுத்திருக்கோம். நீங்க மிஸ் பண்ணக்கூடிய பகுதிகளில் இருந்து இந்த கேள்வியெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த கேள்விகள் எப்படி கேட்டாலும் நீங்கள் போட்டுருவீங்க, நம்பிக்கை இருக்கு எனக்கு. சரியா? தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த லைவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.